உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ ஆஃபீஸில் இப்போ விஜய் காவேரி 2 பேருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இந்த பிரச்சனை அது வீட்டில் வந்துட்டு ரொம்பவுமே பூதாகரமாக வெடிக்குது. அதுக்கு காரணம் யாருன்னா அன்பு வந்துட்டு முன்னாடியே போயிட்டு நடந்துட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையும் அதுவும் நம்ம டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்ட தாத்தாவுக்கு எப்போவுமே விஜய்க்கு ஒரு சப்போர்ட்டாக நிற்கிற அந்த தாத்தா வந்துட்டு இந்த வாட்டி அவர் கோபமே தான் படுறாரு. ஆஸ் யூஷுவல் 2 பேருமே வீட்டுக்கு வரும்போதுமே பயந்து பயந்து காவேரி வரும்போதும் வா நான் பார்த்துக்கிறேன், எனக்கும் அந்த பயம் இருக்க தான் செய்தா, இருந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி விஜய் உள்ள கூட்டிகிட்டு வராரு. ஸோ வந்தபோதுமே அவர் வழக்கம் போல் எப்போவுமே போயிட்டு கேஷுவலாக பேசுகிற மாதிரி அவர் தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டிங்களா அதெல்லாம் கேட்கும்போதுமே அன்பு இருந்துட்டு ஐயோ கேஷுவலாக பேசுகிறாராமா, எந்த பிரச்சனையும் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காரு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே அவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போவுமே தாத்தா என்ன சொல்லிடுறாரு, என்னப்பா விஜய், எனக்கு நிஜமாவே உன்னை நினச்ச கஷ்டமாக இருக்குது. பிஸ்னஸில் நீ இப்படி ஒரு விஷயத்தை அசால்ட்டாக விட்டுருக்க அப்படின்னா கண்டிப்பாக இது நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லும்போது ஸோ விஜய் தாத்தா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பண்ணது தானே, என் சைட்லேயே மிஸ்டேக் இருக்குது, சரி அது நம்ம நடந்துருச்சு, நான் இனிமேல் என்ன பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு பண்ணிடுறேன் தாத்தா அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி என்ன சொல்லிடுறாங்க, டக்குன்னு காவேரியை பார்த்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தாண்டி, சுத்தமாக விஜயை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இப்போ அவனை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுவ போல இருக்கே, நீ உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம் தான், ஆனால் அந்த குழந்தை வரும்போது விஜய் கிட்ட ஒன்றுமே இல்லாமல் நீ பண்ணிடுவ போல இருக்கே அப்படிலாம் சொல்லிட்டு பாட்டி கேட்கும்போது காவேரிக்கு இந்த இடத்துல ரொம்பவும் எமோஷ்னலானாலும் அவங்க டக்குன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ காவேரி இங்கே பாருங்கள் பாட்டி, நீங்கள் ஒவ்வொரு வாட்டி என்னை கூப்பிட்டு வச்சு பேசும்போதுமே சரி நம்ம சைடு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நானும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனேன். ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனைக்கு என்ன எதுக்காக நீங்கள் ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, எல்லாமே பண்ணது விஜய் தான், ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் என்னவே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த இடத்துல கொஞ்சம் கோவமாகவும் பேசிட்டு எழுந்து போயிடுறாங்க. உடனே எவ்வளோ திமிரா போகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லும் போதுமே டக்குன்னு விஜய் இவ என்ன இப்போ திமிரா போயிட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் மேலே தானே தப்பு இருக்குது தாத்தா, உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன் தாத்தா, எப்படி பழையபடி நான் மாற்றி கொடுக்கணுமோ அது என்னோட பொறுப்பு, இது விஜயோட ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்றாரு. ஸோ மறுநாள் எல்லா கிளையண்ட்ஸையும் வர சொல்லி அவர் பேசும்போது எல்லாருமே பயங்கரமாக கற்று தான் செய்கிறாங்க. ஒரு போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கிளையண்ட்ஸ் எல்லாத்தையும் வரவழைச்சு அமைதியாக பேசி அது ஒரு சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களோட கோபத்தை வெளிக்காட்டுறாங்க. நாங்கள் இத்தனை லட்சம் போட்டிருக்கோம், ஆனால் நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக இருந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனி நம்பி தானே நாங்கள் பணத்தை கொடுத்தோம், இப்படி தான் நீங்கள் மோசம் பண்ணுவீங்களா தரமே இல்லாத பொருளை போட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல விஜய்க்கு எவ்வளோ சொன்னாலும் அவங்க யாருமே கேட்கல. ஸோ இந்த இடத்துல காவேரி ரொம்பவும் பீக்கில் கத்தும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வயிறு வலி வரதான் செய்யுது. ஸோ அவங்க ரொம்பவும் அந்த வழியில் துடிச்சிட்டு இருக்கும்போது பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவுமே தர்ம சங்கடமாகுது. ஸோ ஒரு மாசமாக இருக்க பொண்ணு இப்படிலாம் நம்ம கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாரவே ஒரு மனிதாபிமானம் இருக்கதான் செய்யுது. ஸோ எல்லாருமே சைலண்ட்டாக இருக்கும்போது காவேரி என்ன சொல்லிடுறாங்க, நாங்கள் எங்கேயுமே போகல, உங்கள் முன்னாடி தானே இருக்கோம், கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ், எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளைண்ட்ஸும் எல்லாரும் ஒத்துக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கிருஷ்ணா விஜய் கிட்ட ஒரு ஆதாரத்தை காட்டுறாரு. ஸோ அந்த ஆதாரத்து மூலமாக இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய விஷயத்த கிருஷ்ணா சொல்கிறாரு விஜய் கிட்ட. ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற பற்றின சின்ன ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ முத்துமலர் ஃபேமிலியை இப்போ அவுட் ஹவுஸில் தங்க வச்சிட்டனால இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமுமே கிடையாது, இவங்களும் உங்களை பார்க்க வேணாம் நீங்களும் அவங்கள பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவுட் ஹவுஸில் போய் அவங்க தங்க வச்சுட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டாங்க அப்படிங்கும்போது சாப்பாடு எல்லாமே அவங்க கடையில் தான் வாங்கி சாப்பிட்றாங்கங்கிறதுனால கிருஷ்ணா போயிட்டு கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி அவர் வெளியே போயிருக்காரு. வெளியில் போயிட்டு அதை வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா விஜயும் காவேரியும் கார்டனில் நின்றுட்டு இந்த பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம சீக்கிரமாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி காவேரி கேட்கும்போது விஜய் என்ன சொல்கிறாரு, இப்போ இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நம்ம ரெக்யர்மெண்ட் வச்சா நல்லாயிருக்கும், ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் டேலண்டான பர்சன்லாம் நமக்கு கிடைச்சாங்கன்னா ரொம்பவுமே கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க முடியும், அதை பற்றி யோசிக்கணும் காவேரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கிருஷ்ணா அந்த சைடு சாப்பாடு வாங்கிட்டு அவர் போகிறாரு. போகும்போதுமே விஜய் காவேரியை பார்த்துக்கிட்டே போகிறாரு. உடனே காவேரி அவன் எப்படி பார்த்துட்டு போகிறான் பாருங்களேன், அந்த திமிரு பார்வை அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட மாறவே மாட்டேங்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ ஏன் காவேரி அவரை தப்பாகவே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லணுன்னு இப்போ திரும்ப விஜய் என்ன சொல்கிறாரு, அவரை பற்றி தப்பான ஆங்கிள்லே பார்த்தா தப்பாக தான் தெரியும், ஒரு மனுஷனை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் டைம் வேணும்ல, அவர் கோவமாக ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட பேசினாருன்னா சொத்து பிரச்சனையால் பேசினார், அதுக்கப்புறம் நர்மதா விஷயம் நடந்துச்சுல அவர் எங்காவது இதாக பேசினாரா, அவர் மேலே தப்பே இல்லைனாலும் அடியை வாங்கிட்டு அவர் அமைதியாக தானே இருக்கார், நான்
நான் வந்து சொல்லலைன்னா எல்லாருமே அவரை வந்து தப்பாக தானே நினச்சிருப்பீங்க. இது இன்ஃபேக்ட் இது வரைக்கும் அவர்கிட்ட வந்து நம்ம சாரி கூட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கிருஷ்ணா திரும்பவும் வெளியே வந்து அவங்கள பார்க்குறாரு. ஸோ அவர் பார்க்குற பார்வையே வந்துட்டு விஜய் கிட்டே ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது விஜய்க்கு புரியுது. ஸோ விஜய் டக்குன்னு இருந்துட்டு பிரதர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் எதுக்குங்க இப்போ அவனை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இரு காவேரி, அவர் ஏதோ நம்ம கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே என்னத்தை பெருசாக பேசிட போகிறோம், திரும்பவும் எங்களுக்கு வந்து பிரித்து கொடுங்க, நாங்கள் இவ்வளோ நாள் இங்கேயே எப்படி இருக்க முடியும், அதுதான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் அமைதியாக இரேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கிருஷ்ணாவை அங்கேருந்து வந்துட்டு சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நானும் நீங்கள் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், என்னை பார்த்துட்டே இருக்கீங்க, ஏதோ நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பிரதர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாரு. சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களோட இஷ்யூஸ் எல்லாமே நானுமே கேள்விப்பட்டேன், நியூஸ்லலாம் கூட பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்போ எங்கள் பிரச்சனையை பற்றி நீ அதை பற்றி சந்தோஷப்பட்டு எங்களை ஏதாவது இதாக பேச போறியா அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் காவேரி கொஞ்சம் அமைதியாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொன்ன உடனே ஏங்க இப்படி எப்போ பாரு என்னை பற்றி தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா கேட்குறாரு. சரி விடுங்க பிரதர், சிச்சுவேஷன் நமக்கு அப்படி அமைஞ்சு போச்சு, விடுங்க, இப்போ நான் உங்களை தப்பாலாம் நினைக்கல, சொல்லுங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்களே என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒரு இது தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன விஷயம், ஆஃபீஸ் ரிலேட்டடாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு நிமிஷம் இருங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து அவர் மொபைலை காட்டுறாரு. மொபைலில் இருக்கதை அவர் காட்டின உடனே இவங்க 2 பேருக்குமே ஷாக் ஆகுது. பிரதர் இதை நீங்கள் எப்படி எடுத்தீங்க, எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போ சாப்பாடு வாங்கலான்னு சொல்லிட்டு போனேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்க சித்தப்பா நின்றுட்டு இருந்தார். கூடவே இவரை நிற்கிறவரை பார்த்தா அன்றைக்கி மீடியாவில் வந்துட்டு இவர் தான் உங்களை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருந்தார். அவரை பார்த்த உடனே எனக்கு மீடியாவில் இவர் பார்த்தோமே அப்படின்னு சொல்லி எனக்கு கிளிக் ஆச்சு. கூடவே உங்கள் சித்தப்பாவும் பேசிகிட்டு இருக்காருங்கும் போதே எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. ஏற்கனவே வீட்டில் வந்துட்டு ஒரு நடக்காத ஒரு பிரச்சனை, நீங்கள் என்கிட்ட ஜஸ்ட் வார்ன் பண்ணிட்டு தான் போனீங்க, ஆனால் இந்த விஷயத்தை வந்து வீட்டில் இவர் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி வச்சார். அப்போவே அவரோட குணம் என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு பிரதர். அதனால் இவர் நின்று பேசிகிட்டு இருக்காரு, அதுவும் உங்களை பற்றி தப்பாக பேசின ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருக்காருன்னா என்ன பேசிக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அங்கேயே ஓரமாக நின்று கேட்டேன். ஸோ அவங்க பேசிக்கிட்ட விஷயம் நிஜமாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் வீட்டிலே இருந்துட்டு உங்களுக்கே இப்படி பண்ணுறாங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்போ அவங்க என்ன தான் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ கிருஷ்ணா சொல்கிறது என்னென்னா, அவங்க வந்து நின்று பேசினது அவர் பேசிட்டு மட்டும் இல்லை பிரதர், அவருக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்தாரு அவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பணம் கொடுத்தாரா, எதுக்காக கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோன்னே நான் சொன்ன மாதிரியே எப்படிலாம் நான் பேச சொன்னேனோ அதே மாதிரி வந்துட்டு விஜயை பற்றி அசிங்கமாக பேசிட்டு அவன் மான மரியாதையை நீங்கள் எடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதனால் திரும்ப திரும்ப அவனுக்கு எப்படி நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அவனை கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் எப்படிலாம் அவனை வந்து இது பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டே இருப்பேன். இது வரைக்கும் பண்ணதுக்கு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பணத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்கும்போது காவேரிக்கு ரொம்ப கோவம் வருது. பார்த்தீங்களா இவர் என்ன மாதிரி வேலை பார்த்துருக்காருன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜய் என்ன சொல்கிறாரு, நான் இது எதிர்பார்த்தது தான் காவேரி. ஆக்சுவலாக நான் ஆஃபீஸ்க்கு போகலை அப்படிங்கும்போதே வீட்டுக்கு வந்து அன்றைக்கே தாத்தா சொன்னார், இவர் தான்ப்பா ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தார், நான் சொல்ல கேட்காம அவரே போனார், அங்கே என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியல, நீ போன்னு என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் வீட்டு பிரச்சனை, இதோ இவங்க வந்துட்டாங்க, இவங்க பிரச்சனை இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால என்னால் ஆஃபீஸ்க்கு போக முடியல, என் சைட்லேயே ஃபால்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ பிரதர் இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், இனிமேல் நீங்கள் இதை எப்படி ஃபேஸ் பண்ணிக்கிறீங்களோ நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிருஷ்ணா போக போகிறாரு. ஸோ டக்குன்னு விஜய் என்ன சொல்கிறாரு, பிரதர் ஒரு நிமிஷம் நில்லுங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் தானே முடிச்சேன்னு சொன்னீங்க அப்படின்னோன்னே ஆமாம் அப்படின்றாங்க. உடனே இப்போ என் ஆஃபீஸில் என்ன இஷ்யூஸ் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படிங்கிறாரு. தெரியும் அப்படிங்கிறாங்க. நான் கிளைண்ட் கிட்ட பேசினபடி சீக்கிரமாக வந்துட்டு நான் அந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என் கூட இருந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நானா உங்கள் ஆஃபீஸ்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே காவேரி இருந்துட்டு எதுக்குங்க நீங்கள் அங்கேயும் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி டக்குன்னு சொல்லிடுறாங்க. காவேரி நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பிரதர் உங்களோட ஒப்பீனியன் என்ன, என் ஆஃபீஸில் வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை பிரதர், எனக்கு வந்துட்டு என்னால் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்குதுன்னா எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிறாரு. அப்புறம் கூடவே என்ன சொல்கிறாரு, நான் வந்து இதை உங்களுக்கு ஹெல்ப்பாக மட்டும் பண்ணலை, நான் வந்து உங்களுக்கு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் சேலரி கொடுப்பீங்க, ஸோ ஃபினான்ஷியல் லெவலில் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எத்தனை நாள் தான் உங்கள் வீட்டிலே நாங்கள் உட்காந்துட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. பிரதர் என் வீட்டில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறத பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த அவுட் ஹவுஸில் நாங்கள் யாருமே யூஸ் பண்ணவே இல்லை, அது சும்மா தான் இருந்துச்சு, காவேரி ஃபேமிலி தான் அங்கே இருந்தாங்க, அவங்க எப்போ கிளம்பி போனாங்களோ அப்போயிலேருந்து அது சும்மா தான் இருக்குது, நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லிடுறாரு.
ஓகே, ஓகே. நாங்களும் இந்த வீட்டிலேயே ரொம்ப நாள் இருக்கிறதா ஐடியாவும் இல்ல. அதனால எனக்கு ஓரளவு ஃபினான்ஷியல் லெவல் கிடச்சிச்சு அப்படின்னா, நான் அடுத்தடுத்தத பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க பிரதர், அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். நான் அதுவரைக்கும் நீங்க இந்த வீட்டிலேயே இருக்கலாம். அத பத்தி எந்த இஷ்யூஸுமே இல்ல. நீங்க ஆஃபீஸ்க்கு என் கூட நாளைக்கு கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிருஷ்ணாவ முடிச்சு விட்டுர்றாங்க. ஸோ வீட்டுக்குள்ள வந்தோனமே திரும்பவும் வழக்கம் போல காவேரியை பார்த்துட்டு பாட்டி வந்து ஒரு மாதிரி முறைக்கிறது, திருப்பிக்கிறது இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. விஜயும் அதை வாட்ச் பண்ணிட்டே இருந்துட்டு டக்குன்னு போயிட்டு, பாட்டி, தாத்தா, அப்புறம் ராதா சித்தி 3 பேரையும் கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. 3 பேருமே வந்துட்டு, என்னடா இப்போ என்ன பஞ்சாயத்தை இழுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. பஞ்சாயத்தை நான் இழுத்துட்டு வரல, பஞ்சாயத்தை இழுத்துட்டு வந்த முக்கியமான ஆள் யாருன்னு நான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பேசிகிட்டு இருக்க, எப்போவுமே பஞ்சாயத்து இழுக்கிறது உன் பொண்டாட்டியோட குடும்பம் தானே, இப்போ வேற யார் இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்காங்க ஒரு ஆள், அவரை பற்றி என்னென்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராதா சித்தி இருந்துட்டு, என்னடா சித்தப்பாவை சொல்லிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லலாம் இல்லை சித்தி, என்கிட்ட ப்ரூஃபே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மொபைல் எடுத்து காட்டுறாரு. ஸோ தாத்தா பாட்டுது, என்னடா இது, இவர் டிவியில் உன்னை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருந்தாரு, அவர் தானடா இவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரே தான் தாத்தா, அவர் சொன்னாருன்னா சும்மா ஒன்றும் சொல்லலை, இவர் தான் அப்படி சொல்லியிருக்காரு, மீடியாவை கூப்பிட்டு அவனை பற்றி தப்பாக பேசுங்கன்னு இவர் தான் சொல்ல வச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ராதா சித்தி இருந்துட்டு, டே விஜய், வேணண்டா, இப்படிலாம் அவரை பற்றி அபாண்டமாக பழி சுமத்தாத, நீ பண்ண தப்புக்கு இப்போ அவரை குறை சொல்கிறியா, அவரோட பணத்தை உங்ககிட்ட கொடுத்து ஏமாந்துருக்காரு, அந்த வைத்தறிச்சலில் அவர் வந்து பேசியிருக்காரு, இதில் சித்தப்பாக்கு என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் என்கிட்ட பணம் போட்டது எல்லாமே நியாயம்தான், அவங்க ஒரு பணம் ரிலேட்டடாக தான் வந்து அங்கே லாக் ஆகியிருக்காங்க, பேங்க்கில் வட்டி கட்டணும் இதெல்லாம் அவங்க சொன்னாங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட போய் திரும்பவும் பணத்தை கொடுத்து நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லுன்னு சொன்னால் யார் தான் சொல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன தான் விஜய் சொல்ல வர அப்படின்னு தாத்தா கேட்கும்போது, இங்கே பாருங்க தாத்தா, இவர் தான் எல்லாமே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இப்போது பாட்டி வந்துட்டு, நீ சொல்கிறத என்னால் நம்ப முடியாதுப்பா, ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்து காட்டினீங்கன்னா நாங்கள் நம்ப முடியுமா அப்படிங்கிறாங்க. அது எப்படி பாட்டி, காவேரி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, இதே அவர் பண்ணிட்டாருன்னு சொல்லும்போது ஏன் உங்கள் மருமகங்கிறனால உங்களால் ஏற்றுக்க முடியலையா, தப்புனா யார் பண்ணாலும் தப்பு தான் பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த விஷயம் வீட்டில் பேசினதோடு இருக்குது, இன்னும் அன்பு கிட்ட அவர் வந்துட்டு எதுவுமே பேசலை. ஆஃபீஸ்க்கு வந்து மறுநாள் கிளம்பும்போது அன்பும் கூட கிளம்பி வராரு. உடனே டக்குன்னு பார்த்துட்டு, இருங்க எங்கே வரீங்க நீங்கள் அப்படிங்கும்போது, ஆஃபீஸ்க்கு தான்ப்பா போகிறேன், நீ மட்டும் போய் எப்படி அவ்வளோ பெரிய பிரச்சனையை நீ வந்து சால்வ் பண்ணுவ அப்படிங்கிறாரு. ஏன் பிரச்சனையை எனக்கு பார்த்துக்க தெரியும், இனிமேல் நீங்கள் ஆஃபீஸ் சைடே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி வந்துட்டு அன்பு வந்து விஜய் ஆஃபீஸ் போகாத நேரத்தில் ஏதோ ஒரு பெரிய ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.